Hello friends, welcome to JSN Ari Works. இந்த வீடியோல நாம மேட் ஃபில்லிங் எப்படி நார்மல் கையூசில பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஸ்கொயர்ல போட்டு காட்றேன். நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் இத போட்டுக்கலாம். பெரிய நக்ஷி ஜர்தோசியை நீங்க சைஸ் பார்த்து கரெக்ட்டா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு இத ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. இது எந்த ஷேப்ல வேணாலும் கரெக்ட்டா ஃபிட் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் வந்து போட வரல அப்படினா நீங்க வந்து குட்டி குட்டியாவே கூட ஜர்தோசியை கட் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கண்டிப்பா ஒவ்வொரு லைனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமே எண்ட் நாட் போட்டுருங்க. ஃபுல்லா எண்ட் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க. நீங்க ஸ்கேல் வச்சு கூட ஈவன் கேப்ல மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இத ஆரி நீடில்ல பண்றதை விட நார்மல் கையூசில பண்ணும்போது டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் and finishingம் நல்லா கிடைக்கும். இப்போ நாம ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஜர்தோசியை கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு அத வந்து ஆல்ரெடி நாம கீழ பேஸ்ல போட்டு வச்சிருக்கிற அந்த ஜர்தோசிக்கு மேலேயே நீங்க இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ அகைன் செகண்ட் லைனுக்கு போய்டுங்க. செகண்ட் ரோக்கு போய்டுங்க. செகண்ட் ரோல இருந்து நீங்க ஊசியை எடுத்து இந்த மாதிரி போடுங்க. இதை ஏன் நாம இப்படி பண்றோம் அப்படினு சொல்றேன் பாருங்க. அகைன் நாம ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்துறோம். இப்போ நான் எங்க எடுக்கறேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எடுத்து கோர்த்துக்கிட்டு அகைன் அடுத்த லைன்ல நீங்க ஊசியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதே லைன்ல போட கூடாது. நாம என்ன பண்ணனும் நெக்ஸ்ட் லைனுக்கு போய்டணும். ஓகேங்களா? ஏனா இப்போ எங்க வந்து நம்ம இன்சர்ட் பண்றோமோ அதே இடத்துல இருந்து ஊசி எடுத்தோம்னா நூல் வந்து அகைன் வெளியே வந்துடும். அதனால நாம மாத்தி மாத்தி ஆல்டர்னேட்டா போடும்போது நூல் வந்து துணியை விட்டு வெளியே வராம இருக்கும். அதுக்காக தான் நாம எப்பவுமே இந்த ஃபில் பண்ணும்போது ஆல்டர்னேட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டே வாங்க. இப்போ விட்ட இடத்துலயே நாம அகைன் வந்து ஊசியை மறுபடியும் எடுத்தோம்னா அந்த ஹோல்ஸ்ல இருந்தே நூல் வந்து என்ன ஆகும்னா வெளியே வந்துடும். அதனால இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா பண்ணும்போது கீழ இருந்து நூல் உங்களுக்கு வெளியே வராது. நம்ம சேனல்ல ஆன்லைன் ஆரி கிளாसेस 4 month டியூரேஷன் கிளாसेस வெறும் 999க்கு எடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல மெசேஜ் பண்ணுங்க. and without material 999க்கும் நீங்க மெட்டீரியல்ஸோட வேணும்னா 2100 rupeesக்கும் எடுத்துட்டு இருக்கோம். and ஆரி வர்க் பண்ண தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க कांटेक्ट பண்ணுங்க. இப்போ தேர்ட் லைனுக்கு போகும்போது பாருங்க. தேர்ட் and fourth அப்படின்ற மாதிரி ஆல்டர்னேட்டா நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் முடிச்சிட்டு and third fourth இந்த மாதிரி ரெண்டு லைனா நீங்க ஆல்டர்னேட்டா எடுக்கும்போது தான் வந்து இந்த ஃபினிஷிங் கரெக்ட்டா வரும். இது ஜர்தோசிங்கிறதால கொஞ்சம் நாம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். பீட்ஸ்னா தான் உங்களுக்கு ஸ்டிஃபா நிக்கும். இது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதால கரெக்ட்டா பிளேஸ்ல அட்ஜஸ்ட் ஆயிடும். and third row ஸ்டார்ட் பண்றோம். third row ஸ்டார்ட் பண்ணிட்டு third rowல ஒரே ஒரு ஜர்தோசியை மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் நீங்க fourth rowக்கு போய்டணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா நீங்க பண்ணிட்டே வாங்க. third rowக்கு போய்ட்டோம். அடுத்ததா நாம fourthல ஒரு ஸ்டிட்ச் கொடுத்து fourth rowல ஒரு ஜர்தோசியை ப்ளேஸ் பண்றோம். அகைன் நாம எங்க வரணும் third rowலயே வந்துடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனலா ஆரி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. and உங்க फ्रेंड्स யாராச்சும் ஆரி கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கையூசில தான போறோம் அப்படி தான் நாட் போடணும்னு இல்ல. நீங்க ஆரி நீடில் வச்சே எண்ட் நாட் போடிங்கனாலே ஸ்டிஃபா நின்னுடும்.
இதை கையூசியில் தானே பண்ணுறோம், அதனால் ஃப்ரேமை திருப்பி தான் நாட் போடணும் அப்படின்லாம் இல்லை. டைரெக்டாகவே இந்த மாதிரி ஆரி நீடில் வச்சே நீங்கள் என் நாட் போட்டு முடிச்சிக்கலாம். அண்ட் அவுட்டர் லைனுக்கு நீங்கள் பீட்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் போட்டிருக்கிறது நக்ஷி அப்படிங்கிற ஜர்தோசியில். இதை நீங்கள் தின் ஜர்தோசியில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய டிசைன்ஸில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.